விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கு. தலைவரே 38 நாட்களுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி தான் வெளில வராது. அப்புறம் எப்படி இந்த கட்சி விளங்கும்? இல்ல பொதுமக்களை பார்க்க போறோன்றப்போ அந்த இடத்துல கிரௌட் வரும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும். எவ்வளவு கொடுப்பாங்க? உன் கிரௌடு கண்ட்ரோல் எல்லாம் போச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? பைக்கை கொண்டு வந்து நேரம் கொண்டு வந்து பஸ் மேலேயே விட்றான், மரத்து மேலே ஏறி வந்துக்கிறான். அவனை எப்படி கண்ட்ரோல் பண்றது? இல்ல தொடர்ந்து தாவேக தலைவர் வெளியில போகும்போதெல்லாம் சொல்லிட்டு தானே சார் போறாரு. சரி, உன் ஆளு உனக்கு கண்ட்ரோல் ஆகல, ஏன் பிரச்சனையாங்க இது? உன்னுடைய ரசிகர்கள் கூட்டம் தற்கூரி கூட்டமா இருந்தா அது ஏன் பிரச்சனையா? இந்த திமுக அரசுக்கும் இந்த 5 வருஷத்துல என்ன முக்கியம் தெரியுமா? குடும்பத்தோட சேர்ந்து கொள்ளையடிச்சா முக்கியம். நீங்க தூய சக்தி, சரியா? நீங்க தனிச்சு நிக்கிறீங்க, வேற வழி இல்லாம. எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். என் கேள்வி என்னன்னா, உன்னுடைய மன்றத்திலிருந்து அவர்கள் தொண்டர்களாக மாறி இருக்காங்கல்ல, அவங்கள ஏன் உன்னால அரசியல்படுத்த முடியல? ஏன்னா நீயே அரசியல்படுத்தப்படல. நம்ம கட்சியில் லயலாமணின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, ராஜ்மோகன். இவங்களை கொண்டு போய் எக்மோரில் நிற்க வைக்கிறீங்கன்னு தெரியும். எக்மோரில் ராஜ்மோகனுக்கும் லயலாமணிக்கு என்ன தெரியும்? எக்மோரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னு தெரியும். வேற எந்த தெருவில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? எத்தனை தெரு இருக்குன்னு தெரியுமா? இப்போ ஆட்சியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறீங்களே சார்? 0.4% இருக்கக்கூடிய கட்சிக்கு நீ தூக்கி நிறைய தொகுதி கொடுக்குற. அதுக்கு திருமாவளவன் ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு காலத்துல எதிர்கட்சியா இருந்தது தேமுதிக, அதனால கொடுக்கப்பட்டது. அது மறுக்கிறதுக்கு இல்லைல்ல சார். ஒரு காலத்துல காங்கிரஸ் கூட தான் ஆளுங்கட்சியா இருந்தது. 130 தொகுதி கொடுத்துருப்போம் என் காங்கிரஸுக்கு. புதுச்சேரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க முதற்கட்டமாக அறிவித்த வேட்பாளர்கள் எல்லாருமே பிஜேபி அதிமுகலேருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. அப்படின்றப்போ இது 2 பார்வை இருக்குது சார். இதில் என்ன அப்படின்னா, ஒன்று பிஜேபியோட அஜெண்டாவாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா தாவேக்காவில் உள்ள நிர்வாகிகள் யாருக்குமே உரிய அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்ற பார்வையில் பார்க்கணும் நம்ம. இது உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மேடம், நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. விஜய்க்கு ஆதரவாளர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. திறமையானவர்களாக இருக்காங்க, சரியா? ஆனால் அவரால் அவங்கள ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர முடிந்ததா அப்படின்னா இது வரைக்கும் முடியல. நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அவருடைய ரசிகர்கள் மன்றத்தினர் ஆனாங்க, இப்போ கட்சி தொண்டர்கள் ஆகிட்டாங்க, அவர்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும். நான் சொல்கிறேன், இல்லை, அவர்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நீங்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும். யார்? விஜய் அரசியல்படுத்தப்பட வேண்டும். விஜயோட கட்சியை எடுத்துக்கோங்களேன். அங்கே இருக்கக்கூடிய செகண்ட் லைன் லீடர்ஸ்லாம் யார்? ஆதவ் அர்ஜுனா. இவருக்கும் விஜய்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்தது அதுக்கு முன்னாடி? எதுவும் இல்லை. அடுத்தது இவர் சிடி நிர்மல்குமார். இவருக்கும் விஜய்க்கு எந்த சம்மந்தம் இருந்தது அதுக்கு முன்னாடி? எதுவும் கிடையாது. அடுத்தது அருண்ராஜ். அவருக்கும் விஜய்க்கும் இருந்த ஒரே சம்மந்தம், அவர் ரெய்டுக்கு வந்தபோது அவர் கூட ஆஃபீஸர். இதை தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இவங்க எல்லாரும் இப்போ 2ஆம் கட்ட தலைவர்களாக. ஏன் விஜயோடைய மன்றத்தில் நபர்களே இல்லையா? அந்த புஷி ஆனந்தை விட்டால் வேறு நபர்களே இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ஏன் நீங்கள் மாநில பொறுப்பு கொடுக்கல? அவங்களுக்கெல்லாம் ஏன் நீங்கள் முக்கிய பொறுப்பு கொடுக்கல? அவங்களில் எத்தனை பேருக்கு நீங்கள் மாவட்ட பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? இப்போ இந்த கேள்வியெல்லாம் என்னென்னா, நீங்கள் அப்படியே ஒரு மாவட்ட பொறுப்பையோ இல்லை மற்ற பொறுப்புகளையோ நீங்கள் கொடுத்துருப்பீங்கன்னா அந்த பொறுப்புகளில் முதல்ல அவங்க என்ன செய்யணும்னு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஒரு அரசியலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், ஒரு தேர்தல் அரசியல் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் தெரியாது. ஏன்னா தலைவரே 38 நாட்களுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி தான் வெளில வராது, ஒரு முறை தான் வெளில வராது. அப்புறம் எப்படி அந்த கட்சி விளங்கும்? இல்லை, இது வரைக்குமே விஜய் அவர்கள் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கோ தொடர்ந்து தடை போட்டதுக்கோ திமுக தரப்பு தடை போட்டதாக தானே சொன்னாங்க தாவேக தரப்புல இருந்து. இப்போ இங்கேருந்து பட்டினப்பாக்கம் போகிறீங்கல்ல, திமுக தடை போட்டுருச்சு. இல்லை பொதுமக்களை பார்க்க போகிறோன்றப்போ அந்த இடத்துல க்ரௌடு வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும். எவ்வளோ கொடுப்பாங்க? உன் க்ரௌடு கண்ட்ரோல் எல்லாம் போச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? உன் க்ரௌடு கண்ட்ரோல் எல்லாம் போகுதே, அதுக்கு என்ன பண்ணீங்க நீங்கள்? அவங்கள பக்குவப்படுத்துறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? பைக்கை கொண்டு வந்து நேரம் கொண்டு வந்து பஸ் மேலேயே விட்றான், நம்ம எல்லாரும் பார்த்தோம்ல. அப்போ அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? மரத்து மேலே ஏறி வந்துக்கிறான், அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இல்லை தொடர்ந்து தாவேக தலைவர் வெளியில் போகும்போதெல்லாம் சொல்லிட்டு தானே சார் போகிறாரு. சரி, உன் ஆளு உனக்கு கண்ட்ரோல் ஆகலை, ஏன் பிரச்சனையாங்க இது? உங்கள் பிரச்சனையை எங்கள் மேலே கொண்டு திணிக்கிறீங்க. உன்னுடைய ரசிகர்கள் கூட்டம் தற்கூரி கூட்டமாக இருந்தால் அது ஏன் பிரச்சனையா? இல்லை, நீ எப்படி சமுதாயத்தின் பிரச்சனையாக கொண்டு போய் நீ திணிப்ப? உன் பிரச்சனை அது. அவங்கள கட்டுப்பாட்டிலையும் கட்டுக்கோப்பாகவும் வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அதை உங்களால் செய்ய முடியலன்னா உனக்கு ஆளுமை திறன் இல்லை.
உன் ரசிகர்களே உன்னால் கட்டுப்படுத்த முடியல, நீ எப்படி மாநிலத்தை கட்டுப்படுத்துவ, நீ எப்படி சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துவ? வரக்கூடிய பொதுமக்களுடைய பாதுகாப்புன்றது காவல்துறையோட பொறுப்பு தானே சார்? ஆமாங்க, காவல்துறையோட பொறுப்பு எந்த அளவுக்கு இருக்கும், எது வரைக்கும் இருக்கும்? எவ்வளோத்தனை காவல்துறை ஒவ்வொரு விஜய் ரசிகர்னாலும் ஒரு காவல்துறை அதிகாரி போட முடியுமா? ஒருத்தன் வந்து மரத்து மேலே ஏறி நிற்கிறான், இன்னொருத்தன் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறான், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு மேலே ஏறி நிற்கிறான். இவனெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துறது சொல்லுங்கள்? இவனெல்லாம் இறக்கி வாப்பா கீழே வாப்பா இன்னும் உட்கார வைக்கிறது தான் போலீஸோட வேலையா? இதுதான் மக்களுடைய பொதுமக்களுடைய சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கா? இது நம்மளுடைய வேலை கிடையாது. ஓரளவுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் கடமை வந்து போலீஸ்க்கு இருக்குது, நான் அது மறுக்கல், சரியா? பட் உன்னோடைய கூட்டம் வந்து கட்டுக்கிடாமல் போகும், அதாவது கூட்டம் கட்டுக்கிடங்காமல் போகலாம், ஆனால் கட்டுப்பாடெல்லாம் போகக்கூடாது. கட்டுப்பாடெல்லாம் ஒரு இடத்துக்கு வந்து போனாலே அந்த டிவைடர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இப்படி போகிற கூட்டத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இல்லை. இதே ஈரோடில் ஒரு கூட்டம் நடந்துச்சு, விஜயோடைய ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த ஈரோடு கூட்டத்தில் எந்த சம்பவம் நடக்கல. ஏன் நடக்கலை? ஏன்னா அங்கே முழுக்க இவர் செங்கோட்டையன் பார்த்துக்கிட்டாரு, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி இங்கே செங்கோட்டையன் மற்ற இடத்துலையும் அவரை பயன்படுத்தலைன்னா புஷி ஆனந்த் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். அர்ஜுனா அதுக்கு ஒத்துக்காமல் போகலாம். இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஓம் பிரச்சனை, இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனையா? 30 நாட்களில் தேர்தலை வச்சுக்கிட்டு விஜய்க்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, விஜயால் வீட்டை விட்டு வெளியே வர முடியல, விஜயோடைய படம் வெளில வரல, இதெல்லாம் ஓம் பிரச்சனை, என் பிரச்சனை கிடையாது. எனக்கு என் தெருவில் குழாயில் தண்ணி வருதான்றது தான் என் பிரச்சனை, என் தெருவில் ரோடு போட்டிருக்கானான்றது தான் என் பிரச்சனை, சரியா? என்னுடைய தெருவில் வந்து அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒழுங்காக இருக்கிறதான்னு தான் என் பிரச்சனை. ஓம் பிரச்சனை என் பிரச்சனை கிடையாது. அப்போ அதையெல்லாம் நீ சரி பண்ணிட்டு வா, அப்புறம் நாங்கள் உனக்கு ஓட்டு போடுறோம். ஓகே சார், இப்போது புதுச்சேரியில் வந்து தாவேக்கா தனித்தே நிற்கும் அப்படின்னாங்க, வேறு வழி இல்லாமல். கடைசியாக ஒரே ஒரு கட்சி மட்டும் போய் சேர்ந்து கூட்டணி வச்சு அவங்களுக்கு 2 சீட் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட்லி வந்து அதில் எல்லாருமே பிஜேபி அதிமுக தான் இருக்காங்க. இதை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து இந்த நான் திரும்பி சொல்லிட்டேனே, உன்னுடைய தொண்டர்களிலிருந்து நீ தேர்வு செய்வதற்கு நீ தயங்குற, ஏன்னா அவங்களுக்கு அரசியல்னால் என்னன்னு தெரியல. அப்போ 2 ஆண்டுகள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இந்த 2 ஆண்டுகள் தனிச்சு நிற்கிறேன், நான் வந்து ஒரு தூய சக்தியாக இருக்கேன், நான் தனிச்சு நிற்கிறேன், என்னால் தனிச்சு நிற்க முடியும். சரிங்க, நீங்கள் தூய சக்தி, நான் இல்லைன்னு மறுக்கல, நீங்கள் தூய சக்தி, சரியா? நீங்கள் தனிச்சு நிற்கிறீங்க வேறு வழி இல்லாமல், நீங்கள் கூட்டணி கேட்டீங்க, யாரும் வரல, இதெல்லாமே நான் ஒத்துக்கிறேன். என் கேள்வி என்னென்னா, உன்னுடைய மன்றத்திலிருந்து அவர்கள் தொண்டர்களாக மாறியிருக்காங்கல்ல, அவங்கள ஏன் உன்னால் அரசியல்படுத்த முடியல? ஏன்னா நீ ஏன் அரசியல்படுத்தப்படலை, அவங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க முடியல? இதான் கேள்வி. அதுக்கு ஒன்றும் பதிலே இல்லையே. கொண்டு போய் லயலாமணி கொண்டு போய் நீங்கள், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவள் கட்சியில் லயலாமணின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, நல்லா பேசுவார், நல்ல மனுஷன், அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இல்லை ராஜ்மோகன், இவங்களை கொண்டு போய் நீ எக்மோரில் நிற்க வைக்கிறீங்கன்னு வைங்க. எக்மோரில் ராஜ்மோகனுக்கும் லயலாமணிக்கு என்ன தெரியும்? எக்மோரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னு தெரியும், வேறு எந்த தெருவில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? எத்தனை தெரு இருக்குன்னு தெரியுமா? இப்போ ஆட்சியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறீங்களே சார்? எத்தனை பேர் சார் போய் மக்கள் பிரச்சனையை கேட்குறாங்க, எங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க? சரி, மக்கள் பிரச்சனையை கேட்காம பார்க்காம அவங்க ஆட்சியில் இருக்க முடியாது. அவங்க ஆட்சியில் தவறே செய்யலைன்னு நான் சொல்ல வரல, தவறுகள் செய்யலாம். ஆனால் மக்கள் பிரச்சனையை தெரியாமல் நீ போய் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்க முடியாது. எதுவுமே தெரியாமல் உங்களை ஜெயிக்க வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எப்போ ஜெயிக்க வைப்பாங்கன்னா, ஒரு கருணாநிதி போய் திருவாரூரில் நிற்கிறாருன்னு வைங்க, திருவாரூரில் எங்கெங்கே எந்தெந்த தெரு இருக்குன்னு கருணாநிதிக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனாலும் ஜெயிக்க வைப்பாங்க. ஏன்னா கட்சிக்காரனுக்கு தெரியும், சரியா? சரி, ஜெயலலிதா போய் ஸ்ரீரங்கத்தில் நிற்கிறாங்கன்னா ஜெயிக்க வைப்பாங்க, இல்லை ஆர்கே நகரில் நிற்கிறாங்கன்னா ஜெயிக்க வைப்பாங்க. ஏன் ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எல்லா இடமும் தெரியும்னு அவசியம் இல்லை, அவங்க கட்சிக்காரனுக்கு தெரியும். அங்கே வெற்றிவேல்னு ஒருத்தர் இருப்பார், இப்போ இறந்துட்டார், அவர் பெரம்பூர் எம்எல்ஏவாக இருந்தார், அவர் ஆர்கே நகருக்கு முழு இன்சார்ஜாக இருந்தார். அவருக்கு என்ன தெருவில் என்ன நடக்குது, எங்கே யார் என்ன பிரச்சனை எல்லாம் தெரியும், நல்லது கேட்டது போய் நிற்பார். அந்த மாதிரி உங்கள் கட்சிக்காரங்க போகிறாங்க. இப்போ நாளைக்கு ஒரு வெள்ளம் வருதோ இல்லை இயற்கை பேரிடர் வருதோ, அந்த மாதிரி வரும்போது விஜயோடைய படத்தை போட்டு போய் அங்கே போய் நல்லது கெட்டதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்கள தூக்கி நீ எம்எல்ஏ கேண்டிடேட்டாக போடு, உன்னால் போட முடியல. நீ போடுறது யாரே ஒரு லயலாமணியும் ஒரு ராஜ்மோகனையும் நீ போடுற, மாநில பொறுப்புலேயே நீ அதுதானே போடுற. இத்தனை வருஷமாக ஒரு 20 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கா அவருடைய நற்பணி மன்றம். இந்த நற்பணி மன்றத்தில் இருக்கவங்க ஒருத்தரை கூட நீ கொண்டு மாநில பொறுப்பில் வைக்க மாட்டேங்குது. ஏன் வைக்கல? வெறும் அந்த புஷி ஆனந்தை மட்டும் தான் வச்சுருக்கீங்க. என்ன ரசிகர் மன்ற தலைவர் அவர், மற்றவங்களையே நீ வைக்க முடியல.
இருக்காங்க. சிடிஆர் நிர்மல்குமாருக்கு எந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் இருக்கிறதோ அதே அளவு அரசியல் அனுபவம் கொண்ட நபர்கள் அவருடைய கட்சி அவருடைய மன்றத்திலே இருக்காங்க. அவங்களுக்கே நீ முக்கியத்துவம் தரல. அப்போது உன்னுடைய கட்சி என்பது நீங்கள் எப்படி நடத்துனீங்கன்னா வெளியிலேருந்து வரவங்களெல்லாம் வச்சு கும்மி அடிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? வருவாங்க, ஒரு 4-5 பேர் வருவாங்க. இங்கே வாய்ப்பு கிடைக்கலன்னா அங்கே வாய்ப்பு கிடைக்கலன்னா விஜய்கிட்ட போனால் வாய்ப்பு கிடைக்கணும்னு வருவாங்க. இவங்களை வச்சு மட்டும் கட்சியை நடத்திடுவியா? இதான் கேள்வி. புதுச்சேரியில் வந்து இப்போது விசிகவுமே வந்து தனியாக நிற்கிறதா சொல்லியிருக்காங்க 3 தொகுதிகள். இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கும்னு ஒரு நினைக்கிறீங்க? ரீசனும் கிடையாது. என்ன பெரிய ரீசன் இருக்க முடியும் இதுக்கு முன்னாடி? என்ன பெரிய பெரிய காங்கிரஸ் மேல வந்து அதிருப்தி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம். அதிருப்தியும் இல்லை, அதையும் சீட்டு பிரிக்கிறதுல அவங்களால முடியல. காங்கிரஸும் திமுகவுமே அடிச்சுக்கிறாங்க. இதில் விசிகா வேறு கண்டுப்பாங்களா அவங்க? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் காத்திருங்கன்றாங்க. எப்படி காத்திருக்க முடியும்? நாமினேஷன் பேப்பர் இது ஃபைலிங் முடிஞ்சிருச்சு. ஒன்று விட்ரா பண்ணணும், இல்லை ரிஜெக்ட் ஆகணும். அப்போ அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நாங்களும் ஃபைல் பண்ணிட்டோம், இத்தனை தொகுதியில் ஃபைல் பண்ணிட்டோம், அதனால் நாங்கள் வந்து அதில் 3 தொகுதிகளில் நாங்கள் வந்து போட்டிடுறோன்றார். அதாவது விசிகாவே அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை பாண்டிச்சேரியில் அப்படின்றது தான் அவர் சொல்கிறார். மணக்குமுறையில் இருக்காங்க எங்களுடைய தொண்டர்கள்லாம், அதனால் நாங்கள் வந்து தனித்து போட்டிடுறோம் அப்படின்ட்டு, அவ்வளோதான். ஓகே. ஏன்னா இப்போ அங்கே வந்து அவங்க ஒற்றுமையாக இல்லை அப்படின்றத எடுத்துக்கலாமா? இங்கே மட்டும் என்ன ஒற்றுமையாக இருக்காங்களே? வெளிப்படையாக காமிச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வெளிப்படையாக என்ன காமிச்சிக்கிறாங்க? போய் பாசமாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே என்ன குமுறிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா? இல்லையா, என்ன சிக்கல் வந்தாலும் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது இப்போ சுமூகமாக தானே முடிஞ்சிருக்குது. அது முடியுதுங்க. நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிஞ்சிருச்சு. தலைவர்கள் மத்தியில் விலை போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிஞ்சிருச்சு. தொண்டர்கள் மத்தியில் நினைஞ்சிருக்காங்களா? தொண்டர்கள் சுமூகமாக நினைக்கிறாங்களா? இல்லையே. ஒரு பக்கம் வந்து காங்கிரஸோட கூட்டணி தொகுதி பங்கீடு வந்து இழுபறியாக இருந்துச்சு. பட் 28 தொகுதிகள்னோன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. காங்கிரஸ் தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? இப்போ விசிகாவுமே வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? 28 தொகுதிகள் அப்படின்றத காங்கிரஸ் தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்களான்னா இல்லை, தலைவர் ஏற்றுக்கிட்டாங்க, சைன் போட்டாங்க. தொண்டர்கள் ஏற்றுக்கணும்ல, ஏற்றுக்கல. விசிகாவோட 8 தொகுதி வாங்கிக்கிறாரு, தலைவர் ஏற்றுக்கிட்டார், தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை, போன தடவையோட இந்த தடவை தொகுதிகள் 2 கட்சிகளுக்குமே வந்து அதிகமாக தானே சார் ஒதுக்கி இருக்காங்க. யாருக்கு? போன தடவை 25 இருந்தது காங்கிரஸ்க்கு, இந்த தடவை 28 கொடுத்துருக்காங்க. விசிகாவுக்கு போன தடவை 6 தொகுதிகள் கொடுத்துருந்தாங்க, இந்த முறை 8 தொகுதிகள் கொடுத்துருக்காங்கன்றப்ப. போன தடவை என்ன கொடுத்தீங்க நீங்கள் பிரேமலதாக்கு? எதுக்கு நீங்கள் 10 தொகுதி கொடுக்குறீங்க? எதுக்காக கொடுக்குறீங்க? ஏன் அவங்களுக்கு அந்த அவ்வளோ தொகுதி கொடுக்க வேண்டிய அவசியம் என்னங்கன்னு வருது? அப்போது நீங்கள் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு முட்டு கொடுத்து நீங்கள் செய்கிற தவறுகளுக்கும் கூட சேர்ந்து பக்கத்தில் உட்கார்ந்த எங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை இவ்வளவு தானா அப்படின்றதான கேள்வி வருது. அந்த 2 தொகுதியில் நீங்கள் என்ன குறைஞ்சி விடுவீங்களா? இரட்டை இலக்கத்தில் நின்றால் அவர்களுக்கு கட்சி அங்கீகாரம் என்பது தொடரும் அப்படின்ற நிலையில் விசிகா கேட்கக்கூடிய குறைந்தபட்ச கோரிக்கை தானே அது. அதையே உங்களால் நிறைவேற்ற முடியல. நீங்கள் இதுக்கு முன்னாடி செய்யாதவர்களா? இதே காங்கிரஸுக்கு 63 தொகுதியை தூக்கி கொடுத்து 119 தொகுதியில் நின்றாங்க திமுக. 2011 வெறும் 119 தொகுதியில் திமுக நின்றது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்க 1980 112 தொகுதியில் திமுக நின்றது, காங்கிரஸ் 114 தொகுதியில் நின்றது கூட்டணி. இப்போ உங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி நின்று இருக்கீங்க நீங்கள். அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பிரச்சனை? இல்லை, இப்போ பலம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. என்ன பலம்? திமுகவுக்கு இருக்கிற அந்த பலம் வந்து காங்கிரஸ்க்கு இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல. சரி, அப்போ போக சொல்லுங்கள், அவங்கள கொடுக்காதீங்க, தனியாக நில்லுங்க. செல்வ ஜெயலலிதா நின்னாமல் நில்லுங்க. 234 தனியாக நின்னாங்கல்ல 2016. பலமாக நான் இருக்கேன், என்னோடய ஆட்சியோட சாதனைகளை வச்சு நான் வந்து 234 ரெட்டையில நிற்கும்னு சொன்னாங்கல்ல, நிற்க வச்சாங்கல்ல. நீ நிற்க வைக்க வேண்டியதானே, உதயசூரன் நிற்க வேண்டியதானே 234. நீ தான் தண்ணி கேன் போட வர்றவனை கூட கேனை தனியாக வைப்பா, நீ கொஞ்சம் வாப்பா அப்படின்னு கூட்டணி போட்டுக்கிறியே, அப்புறம் வாங்கிட்ட என்ன பேசுறது? தேமுதிக கூட நீங்களும் அதிமுக தானே சார் பேச்சுவார்த்தை நடத்தின? எங்க எல்லா கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. திமுக அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தாது, காங்கிரஸ் பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்தாது. மற்றபடி எல்லா கட்சியோடையும் பேச்சுவார்த்தை நடத்தும். சரியா? பேச்சுவார்த்தைன்றது வேற. தேமுதிக விருப்பப்பட்டு போயிருக்கு சார். நான் இழுத்து வைக்கிறாங்கல்ல. நான் இல்லைன்னு சொல்லி, நான் இழுத்து வைக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு வைக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஏன் வந்தது? உன்னுடைய சிறப்பான ஆட்சி நிர்வாகம், உன்னுடைய கூட்டணி கட்சிகள்லாம் வந்து உனக்கு வந்து முட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற நிலையில் தேமுதிக கொடுக்க வேண்டிய இடத்த கூடுதலாக இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாமே, வைகோ கொடுத்துருக்கலாமே.
ஏன் கொடுக்க முடியல உங்களால்? ஏன் வந்து வெளியேறாரு வேல்முருகன்? இந்த கேள்வியெலாம் வருதுல்ல. தாவேக்கா வந்து வெளியில் போயிருக்கு, தமிழக வாழ்வுரிமை கழகம் அந்த கட்சி வெளியில் போயிருக்குன்னா இப்போ தொகுதிக்காக அரசியலுக்காக மட்டும்தான் கூட்டணியில் இருந்தாங்களான்ற ஒரு கேள்வி வருது. அதை விட வேறு அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி வந்து முட்டு கொடுத்தாராம். இவருக்கு தொகுதி வரல உடனே இவர் உடனே என்ன சொல்லுவாராம், அமைச்சர்கள்லாம் என்னென்ன செய்தார்கள்னு நான் வந்து வெளியிடுவேன்ட்டு. அப்போ 5 ஆண்டுகள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? 5 ஆண்டுகள் வாயை மூட்டு தானே இருந்தீங்க. அப்போ உங்களுடைய அக்கறை வந்து தொகுதிகள் கொடுக்கப்படலைன்றதான் தவிர்த்து தமிழக மக்கள் குறித்து கிடையாது. இது என்ன மாதிரியான ஒரு அரசியல்னு இதை பார்ப்பீங்க நீங்கள்? அது எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடியது தானே சார், தொகுதி பங்கீடப்போ பிரச்சனைகள் வர்றது எல்லா கட்சியிலும். தேமுதிகவே நான் என்ன சொன்னேன்னா, நான் ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தேன். தேமுதிக என்ன சொல்லிட்டாங்க மேடையில் வந்துட்டு, நாங்கள் எல்லா கட்சியோடும் பேசுவோம். இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி நாங்கள் வந்து காங்கிரஸ் இருக்கக்கூடிய திமுக அணியோடையும் பேசுவோம், பாஜக இருக்கக்கூடிய அதிமுக அணிலையும் பேசுவோம், விஜயோடையும் பேசுவோம். நாங்கள் 3 பேரோடையும் நாங்கள் பேசுவோம். எங்களுடைய கட்சி இருக்கிற அணி தான் ஜெயிக்கும் என்பதனால நாங்கள் 3 பேரோடையும் பேசுவோம். இப்படி நீ எல்லாரோடையும் பேசலான்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு ஒரு பெட்டர் செட்டப் நான் கொடுக்குறேன். என்னென்னா, நீங்கள் ஒரு கட்சியோட பேசுங்க, திமுகவோட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க, அதிமுகவோட சுதீஷ் பேச்சுவார்த்தை நடத்தட்டும், விஜய் பிரபாகரன் பேச்சுவார்த்தை நடத்தட்டும். இங்கே ஒரு 10 சீட்டுக்கு உடன்படிக்கை, அங்கே ஒரு 10 சீட்டு, இங்கே ஒரு 10 சீட்டு. ஏன்னா நீங்கள் தான் யாரோட வேணாலும் பேசுவீங்க, யாரோட வேணாலும் போவேன்றீங்கல்ல. ஆளுக்கு 10 சீட்டு, 30 சீட்டில் நில்லுங்க. தேமுதிக அதிமுக கூட்டணியில் நில்லுங்க 10 சீட்டில், இவங்க கூட்டணியில் நில்லுங்க, திமுக கூட்டணியில் நில்லுங்க, விஜய் கூட்டணியில் நில்லு. இது ஒரு கொள்கையா? இப்படி தான் இவங்களுடைய நிலைப்பாடுகள் இருக்குது. நான் எல்லா அரசியல் கட்சிகள் எப்பொழுது எப்படி வேணுமானாலும் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்வார்கள், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள், அதுவும் முக்கியமாக விசிகா போன்ற கட்சிகள் செய்யக்கூடிய அல்லது தள்ளப்பட்டிருக்கின்ற நிலையை எடுத்து பாருங்கள். ஒரு தேமுதிகவும் ஒரு விசிகாவும் எடுத்துக்கோங்க. எப்படி பார்த்தாலும் விசிகா தேமுதிகவை விட முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி தான். அப்போ ஆனாலும் தேமுதிகவுக்கு ஏன் நீ கொடுக்குற? ஏன்னா அதிமுக பலம் பெற்று விடக்கூடாதுன்னு நீ பயப்படுற. அதனால 0.5% இருக்க 0.4% இருக்கக்கூடிய கட்சிக்கு நீ வந்து நிறைய தொகுதி கொடுக்குற. 2% இருக்க கட்சியோட கூடுதலாக கொடுக்குற நீ. அதுக்கு திருமாவளவன் ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் எதிர்கட்சியாக இருந்தது தேமுதிக, அதனால் கொடுக்கப்பட்டது. அது மறுக்கிறதுக்கு இல்லைல்ல சார். ஒரு காலத்தில் காங்கிரஸ் கூட தான் ஆளுங்கட்சியாக இருந்தது. 130 தொகுதி கொடுத்துட்டு போயேன் காங்கிரஸுக்கு. இன்றைக்கி என்னன்றதை பார்த்து தாங்க கொடுக்குறோம். அப்புறம் இப்போ அதிமுக வந்து பலமாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா திமுக அதே கூட்டணியோடு இருக்காங்க. முன்னாடி தேமுதிக அதிமுகவோட இருந்துச்சு, இப்போ திமுகவோட இருக்குது. அப்படின்றப்போ திமுகவுக்கு இன்னும் பலம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ 26 கட்சிகளோட கூட்டணி வச்சுட்டு மறுபடியும் திமுக 2.0 ஆட்சி அமையும் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் 26 கட்சி கூட்டணி வச்சுருக்கீங்க. இந்த 26 கட்சி கூட்டணியில் முக்கியமான கட்சிகள் எவைன்னு எடுத்துக்கோங்க. ஒன்று திமுக, அடுத்தது காங்கிரஸ், அடுத்தது விசிகா, சரியா? இந்த 3 கட்சி தான் பிரதான கட்சிகள். மற்றவையெல்லாம் 0.5க்கும் கீழே. தேமுதிகலேருந்து ஆரம்பித்து மதிமுகவாக இருக்கட்டும் அல்லது மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாம் 0.5%, 0.2%, 0.3% இவ்வளோ தான் இருக்குது, கமலஹாசன் கட்சி உட்பட. அப்படி இருக்கும் பொழுது இந்த 3 கட்சிகளுடைய எண்ணிக்கையை நீங்கள் ஒரு பக்கம் வைங்க. இந்த பக்கம் பாருங்கள், அதிமுக, அதுக்கு அடுத்தது பாஜக, அதுக்கு அடுத்தது அமமுக, அதுக்கு அடுத்தது பாமக, அதுக்கப்புறம் அமமுக. இந்த 4மே பலம் பொருந்திய கட்சிகள். இந்த பக்கம் அமமுகலாம் வந்து பலமான ஒரு கட்சின்னு சொல்கிறீங்களா சார்? ஏங்க நீங்கள் 0.4% பிரேமலதாவே பலமான கட்சின்னு 10 சீட்டு கொடுக்குறீங்க. 1.5% ப்ரூவ் பண்ணியிருக்க இவரை வந்து நீங்கள் பலமான கட்சி இல்லைன்னு சொல்லுவீங்களா? உங்கள் கம்யூனிஸ்ட்டுக்கு என்னங்க இருக்குது ஓட்டு? 1% இருக்குமா? மார்க்சிஸ்ட்டுக்கு 1% இருக்குமா? இல்லை, இந்த தேர்தலில் வந்து அமமுக பாமகக்கெல்லாம் வந்து வாக்கு வங்கி இருக்கும்னு நம்புறீங்களா நீங்கள்? கடந்த தேர்தல் என்ன இருந்ததோ அதை எடுத்து நான் அளவுகோலாக எடுத்துக்கிறேன். கடந்த தேர்தல் என்ன இருந்திருக்கு? பாமகவில் இவ்வளோ பெரிய விரிசல் வந்து அப்பா மகன் 2 பேரும் கட்சி தனித்தனியாக பிரிஞ்சு போய் கிடக்குது. கட்சி பிரியலைங்க, கட்சி பிரியல, அவங்க அப்பா பிரிஞ்சு போயிட்டாரு. கட்சி அப்படியே தான் இருக்குது. கட்சி அன்புமணி ராமதாஸ் தான் இருக்குது.
இல்ல அதிமுக தலைமையே வந்து சிறப்பா செயல்படல அப்படின்ற ஒரு பார்வை தொடர்ந்து ஏங்க இருந்துகிட்டே இருக்கு அவங்க சார். அப்பனும் பிள்ளையும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா இதுக்கு அதிமுக இல்ல தலைமை சார், எதுக்கு செயல்படணும்? அதிமுகவோட தலைமையே சரியா இல்ல. இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை யார் தலைமையில நடக்குது, இல்லை, தொகுதி பங்கீடு யார் தலைமையில சரியில்லைன்னா என்ன நடக்குது? சரியில்லை? தலைமை என்ன பண்ணணும்? எதிர்க்கட்சி தலைவரா வந்து அவருடைய பணியை சிறப்பா ஆற்றிருக்காரு இல்ல அப்படின்றது அதிமுக கட்சியில இருந்தே பலரே வந்து யார் அந்த பலர்? வெளிப்படையா சொன்ன யார் அந்த விஷயங்கள்லாம் பலர்? இருக்குல்ல சொல்லுங்க, சார். ஏதாவது பட்டியலிடுங்க. யார் அந்த பலர்? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். பலர்னு சொல்றீங்களே, யாரு? இப்போ அதிமுக தலைமை சிறப்பா செயல்படுது அப்படின்னு உங்களால அக்செப்ட் பண்ண முடியுமா சார்? அதிமுக தலைமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சிறப்பாக செயல்படுதா இல்லையான்றதை மக்கள் முடிவு எடுக்க போகிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா சிறப்பாக செயல்படலைன்னு, அதிமுகலே சொல்கிறாங்கன்னா யார் சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு யாரும் அப்படி சொல்லலையே. இங்கேருந்து திமுகவுக்கு போகக்கூடிய பன்னீர்செல்வமும் மனோஜ் பாண்டியனும் வேற என்ன சொல்லுவாங்க? அவங்களெல்லாம் அளவுகோலாக எடுத்துக்க முடியாது இல்லை. அதிமுகக்குள்ளேருந்து சொல்கிறாங்களான்னா இல்லை. 2021 எலெக்ஷன் வந்தப்போ, பாராளுமன்ற எலெக்ஷன் வந்தப்போ பாஜகவோட நாங்கள் கூட்டணி வச்சதுனால தான் எங்களால் வந்து ஒரு தொகுதியை கூட வெல்ல முடியல, நாங்கள் தோத்துட்டோம். நாங்கள் திரும்ப மறுபடியும் 2026 கூட்டணியை வச்சுட்டு நாங்கள் வந்து ஜெயிச்சிருவோம் வென்றுவோம் அப்படின்னா அது எப்படி, எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? 2014 ஸ்டாலின் 2014 பாராளுமன்ற தேர்தலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் என்ன சொன்னார்? ஸ்டாலின் சொன்னது என்ன? இனி எக்காலத்திலும் காங்கிரஸுடன் கூட்டணி கிடையாது, காங்கிரஸால் தான் நாங்கள் வந்து பிரச்சனையை சிக்கி கொண்டோம். காங்கிரஸ் என்ன சொன்னது? திமுகவால் தான் தேசிய அளவில் எங்களுக்கு அவமானம்னு சொன்னதா இல்லையா? இன்றைக்கி இங்கே 2 பேரும் ஒன்றா தானே இருக்காங்க. இதெல்லாம் அரசியல் கட்சிகள் அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த தேர்தலை ஒட்டி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இதை எப்படி நீங்கள் சீரியஸாக எடுத்துப்பீங்க? எல்லா அரசியல் கட்சியும் பேசுகிறத சந்திரபாபு நாயுடுவும் பாஜகவும் அடிச்சிக்காதுதாங்க. சந்திரபாபு நாயுடு தன்னுடைய தோல்விக்கு பாஜக காரணம் என்று சொன்னார். சரியா? பாஜகவை வெளியேற்றியதால் தான் சந்திரபாபு நாயுடு தோற்று போனார் அப்படின்னு பாஜக காரங்க சொன்னாங்க. 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. ஜெகன்மோகன் ஆட்சிக்கு வந்தார். ஜெகன்மோகனை வீழ்த்த வேண்டும்ன்றதுக்காக 2 பேரும் ஒன்றா சேரலையா? பவன் கல்யாணம் சந்திரபாபு நாயுடு அடிச்சுக்கலையா? சேரலையா? தேவேகவுடாவும் காங்கிரஸை எதிர்த்து வந்தது தான் ஜனதா. அதே ஜனதா செக்யூலர்னு போட்டுக்கிட்டாங்க, மதச்சார்பற்றன்னு போட்டுக்கிட்டாங்க. அவங்களோட கட்சி பேரே மதச்சார்பற்ற ஜனதாதள் செக்யூலர். அந்த கட்சி இன்றைக்கி யாரோட கூட்டணியில் இருக்குது? மதச்சார்புடைய மதவெறி கொண்ட கட்சின்னு சொல்லப்படுகின்ற பாஜகவோட தானே கூட்டணியில் இருக்காங்க. எப்படி இருக்காங்க? இதே கேரளாவில் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. என்னது பினராயி விஜயன் என்ன சொல்கிறாரு? காங்கிரஸ் வந்து பாஜகவுடைய பி டீம். இவர் சொல்கிறார், ராகுல் காந்தி அங்கே போய்ட்டு பிரச்சாரத்தில் சொல்கிறாரு, அது வந்து சிஜேபி கம்யூனிஸ்ட் ஜனதா பார்ட்டி. ஏன்னா கம்யூனிஸ்ட் வந்து பாஜகவோட கள்ள உறவு. அவர் சொல்கிறாரு. இது என்னன்னு எடுத்துப்பீங்க? அங்கேருந்து அப்படி பார்டர் கிராஸ் பண்ணி கோயம்புத்தூர் வந்தால் 2 பேரும் கூட்டணியில் நிற்கிறாங்க. இந்த பார்டருக்கு அந்த பக்கம் போயிட்டு அவர் இப்படி பேசுகிறாரு. இது என்னென்னு எடுத்துப்பீங்க? அப்போது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அரசியல்வாதிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் எப்படி அதிமுக மட்டும் நீங்கள் குறை சொல்கிறீங்க? எனக்கு புரியலையே. அது இல்லை, அவங்களால தான் நான் ஜெயிக்கலை அப்படின்னு ஒரு வாதத்தை வந்து முன் வச்சது வந்து எடப்பாடி அவர்கள் தானே. அதுதாங்க. இப்போ இவ்வளோ தலைவர்கள் அதே கூட்டணியை கூட்டி வச்சுக்கிட்டு நான் ஜெயிப்பேன்னா எப்படி? இல்லையே, அந்த எண்ணிக்கையின் அளவில் நம்ம பார்க்கும்பொழுது அவங்களோட எண்ணிக்கை எங்களுடைய எண்ணிக்கை ஒன்றா சேரும்பொழுது எங்களுடைய இது அதிகமாக இருக்குதுன்னு தெரியுது. இல்லை, பல்வேறு கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு தானே சாதகமாக வந்து. யார் அந்த கருத்து கணிப்பு நடத்தினது? எங்கே நடத்தினேன்? நான் கூட தான் கருத்து கணிப்பு நடத்தினேன். 1,27,000 சாம்பிள்ஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த 1,27,000 சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே எடுத்திருக்கிறேன், யாரிடம் எடுத்திருக்கிறேன், அவர்கள் என்னென்ன சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, மாவட்ட வாரியாக என்ன, தொகுதி வாரியாக என்ன, பூத்து வாரியாக என்ன, வார்டு வாரியாக என்ன அப்படின்றது எல்லாமே தொகுத்து நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி யாராவது கொடுத்துருக்காங்களா? அப்படி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ப்ரெஸ் மீட்டு 3,500 ரூபா கொடுத்தா ஒரு ப்ரெஸ் கிளப்பில் இடம் கொடுக்க போகிறான். வாட்ஸ்அப்பில் வந்து எல்லாம் வாங்க ஐம் கோயிங் டு கிவ் அ ப்ரெஸ் மீட்னு சொன்னீங்கன்னா வரப்போகிறாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரெஸ் மீட்னு சொல்லிட்டு நாங்கள் கருத்து கணிப்பு நாங்கள் பார்த்தோம். நாங்கள் வந்து ஸ்டாலினுக்கு 37, 40%, எடப்பாடி பழனிசாமிக்கு 37. என்ன அடிப்படையில் எடுத்த? எவ்வளோ பேர்கிட்ட எடுத்த? எங்கே எடுத்த? யார் யார்கிட்ட எடுத்த? இதெல்லாம் எங்கேயாவது யாராவது விளக்கியிருக்காங்களா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அதை எதையாவது ஒன்று அடிச்சு விட வேண்டியது. திமுகவாக இருக்கட்டும் தாவேக்காவாக இருக்கட்டும் ஒரே ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. என்ன ஸ்டாண்டு? மதச்சார்புடைய பாஜக அரசு அது கூட கூட்டணிக்கு இருக்கு. என்னது மதச்சார்புடைய மதச்சார்பற்றனா என்ன? எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க
ஸோ இந்துத்துவாவை கையில் எடுத்துருக்கக்கூடிய பாஜக தமிழகத்துக்குள்ளே வரக்கூடாது. சரி, இப்போ எஸ்டிபி என்ன எடுத்துருக்கு கையில்? ஆரஞ்சு பழமாக எடுத்திருக்கு. இவங்க இதை எடுத்திருக்கு, இந்துத்துவாவை கையில் எடுத்திருக்காங்க. சரி, எஸ்டிபி என்ன எடுத்திருக்கு கையில்? முஸ்லீம் லீக் என்ன எடுத்திருக்கு கையில்? கொங்கு மக்கள் கட்சியா? அந்த கட்சி என்ன எடுத்திருக்கு கையில்? இவங்கெல்லாம் என்ன கட்சி? பேர்லேயே முஸ்லீம் லீக்னு இருக்குது. இது மதச்சார்பற்ற கட்சியா மதச்சார்பு உள்ள கட்சியா சொல்லுங்கள். இது திமுக. அடுத்தது இவரே அறிவிக்கிறார், நாங்கள் மதச்சார்பற்ற நிலைப்பாடு தான் நாங்கள் கொண்டிருப்போம். எங்கே நீங்கள் எடுக்கிறது? ரம்ஜானுக்கு முன்னாடி இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் இஃப்தார் நோன்பு திறக்கிறது மதச்சார்பற்ற நிகழ்ச்சியா? இஃப்தார்னா என்ன? முஸ்லீம் நிகழ்ச்சி தானே. அங்கே வெளியிலேயே புஷியானது என்ன சொல்கிறாரு, முஸ்லீம்கள் மட்டும் உள்ளே விடுங்கப்பா, மற்றவங்களாம் வெளில இருங்கப்பான்னு சொன்னாரா இல்லையா? நம்ம எல்லோரும் பார்த்தோம், அந்த காணொலியை பார்த்தோம்ல. அப்புறம் ஒரு அரசாங்கம் மதச்சார்பற்று இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு கட்சி எப்படி மதச்சார்பற்று இருக்கும்? உன்னுடைய லெட்டர் பேட்லேயே நீ வந்து இந்த பக்கம் ஜோசப் விஜய்னு போட்டு இந்த பக்கம் பிரைஸ் தி லார்ட்னு போடுற. எப்படி நீ மதச்சார்பற்ற நபராக இருக்க முடியும்? நீங்கள் எந்த மதமாக வேணால் எடுத்துகிட்டு போங்க. நீ கிறிஸ்டினாரு, முஸ்லீமாரு, இந்துவாரு, நீ எந்த மதமாக வேணால் எடுத்துகிட்டு போ. நான் அது தப்பு சொல்லலை. அது உன்னுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். அதாவது உன்னுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன், உன்னுடைய நம்பிக்கைக்கான உரிமையை நான் மதிக்கிறேன். சரியா? ஆனால் மதச்சார்பற்ற நீ எப்படி இருக்க முடியும்? நீ பைபிளை படிக்கிறனா நீ குரானுக்கு எதிரானவன். நீ குரான் படிக்கிறனா நீ இந்து மத கோட்பாடுக்கு எதிரானவன் தான். சரியா? ஆனால் அனைவருக்குமான நாடு இந்த நாடு. சட்டம் நம்மளை இந்த அனைவருடைய மத நம்பிக்கையை மதிக்கணும்னு சொல்லுது. அவ்வளவுதான். இதில் எங்கே மதச்சார்பற்ற வந்தது சொல்லுங்கள். இப்போ யாரை ஏமாத்துறதுக்கு இந்த இந்த கூப்பாடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்?